ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், டெலகிராமில் இருக்கோம், அதே சமயத்தில் வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா லிங்க்குமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்க்க முடியலனா கூட கமெண்ட்டில் வந்துட்டு இருக்குது, கமெண்ட்டில் நீங்கள் பார்த்து வியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சேனல் மெயின் பேஜில் போயிட்டு மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு லிங்க் இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். டெலகிராமில் முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஏன்னா அங்கே தான் வந்துட்டு நான் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்க முடியும். இப்போ ஒரு கம்பெனியோட Q3 ரிசல்ட் வருது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அங்கே தான் அப்டேட் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு நியூஸ் வந்த உடனே வீடியோ கிரியேட் பண்ணி போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். அதனால் நம்ம காலையிலையும் ஈவினிங்கும் வந்துட்டு இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஸ்டாக் ரிலேட்டடாக வந்துட்டு அன்னைக்கு பேசப்பட்ட முக்கியமான நியூஸை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு அப்டேட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்துட்டு அப்டேட்டடாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே பர்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், நேற்று மட்டுமே பேங்க் நிஃப்டி 490 பாயிண்ட் வந்துட்டு அப்பில் முடிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நிறைய பேங்க் ஸ்டாக்கோட ரிசல்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளும் வந்துட்டு நிறைய பேங்க் ஸ்டாக் பற்றி தான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் யூஸ் பண்ணணும், ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிவிட்டு செல் பண்ணுற மாதிரி ஸ்டாக்லாம் நான் பிக் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேங்க் ஸ்டாக்ஸை இப்போ சூஸ் பண்ணலாம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க சில பேங்க் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி அதை நீங்கள் வீக்லி ட்ரேட்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேபி இந்த ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கும் அதிகமாக இருக்குது. ஏன்னா வர்ற எல்லா பேங்க் ஸ்டாக்லையும் ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் குவார்ட்டரில் வந்துட்டு இண்டிவிஜுவலாக எல்லா பேங்க்கோட ஸ்டாக்குமே வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பேங்க் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நைட்டு வந்துட்டு 3 பேங்க் பற்றி ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிவிட்டு ஃபர்தராக என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்தளவுக்கும் அவங்களோட லோன் புக் கிட்டத்தட்ட 15% வந்துட்டு Q3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் அட்வான்ஸ் டு வந்துட்டு கிட்டத்தட்ட 2.08 லேக்காக இருக்குது. டோட்டல் டெபாசிட்னு பார்க்கும்போது 9.52% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 3.77 லேக் க்ரோர் வந்துட்டு டோட்டல் டெபாசிட் அப்படிங்கிறது ஆயிருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3.44 லேக் க்ரோர் தான் இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத இயர் ஆன் இயரில் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வந்து டோட்டல் பிஸ்னஸ் ஆஃப் த பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா 11% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்துட்டு 11% வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6.17 லேக் க்ரோர் வந்துட்டு இந்த வருஷம் மட்டுமே பிஸ்னஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சென்ட்ரல் பேங்க் பொறுத்தளவுக்கும் இந்த ரிசல்ட் கண்டிப்பாக வந்துட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்க்கில் அவங்க லோன் புக் வந்துட்டு 1.15 லேக் க்ரோர் டிசம்பரில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் தேர்ட் குவார்ட்டரில் 97,787 கோடி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தேர்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 18.6% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் டெபாசிட்னு பார்க்கும்போது 14.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.17 லேக் க்ரோர் வந்துட்டு டெபாசிட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இயர் ஆன் இயரில் போன வருஷம் வந்துட்டு 1.02 லேக் வந்துட்டு டெபாசிட் அப்படிங்கிறது ஆயிருந்துச்சு. ஸோ டெபாசிட் ரேஷியோ வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது பந்தன் பேங்க் பொறுத்தளவுக்கும் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்துட்டு RBL பேங்க். ஸோ RBL பேங்க் பொறுத்தளவுக்கும் இவங்களோட டோட்டல் டெபாசிட் வந்துட்டு கிட்டத்தட்ட 13% இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 92,743 கோடி அப்படிங்கிறத Q3 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே போல் காசா ரேஷியோ வந்துட்டு கிட்டத்தட்ட 36.6% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது லாஸ்ட் இயரோட சேமாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் ஏற்படுத்தலை. அதே போல் கிராஸ் அட்வான்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீட்டைல் அட்வான்ஸ் வந்துட்டு 32% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹோல்சேல் அட்வான்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இந்த பேங்க் பொறுத்தளவுக்கும் ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இந்த பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 1 இயர் சார்ட் எடுத்த பார்த்தாலே உங்களுக்கு இந்த வளர்ச்சி உங்களுக்கு கிளியராக புரிய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 280 நாளில் 100% மேலே ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ RBL பேங்க் வந்து கண்டிப்பாக ரொம்பவும் இம்ப்ரெசிவாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல சமயமாக இருக்குது. ஏன்னா ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு சில முக்கியமான ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்துட்டு HCL டெக்னாலஜி. ஸோ HCL டெக்னாலஜியோட Q3 ப்ரிவியூ பார்க்கும்போது ரொம்பவும் இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்துட்டு 10% குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகிறதா நுவாமா அவங்களோட ப்ரிவியூவில் வந்துட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எதிர்பார்க்குற டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,227.50 கோடி வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன செப்டம்பரில் 3,832 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு 10% இன்க்ரீஸ் ஆகி 4,227 கோடி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இயர் ஆன் இயரில் 3.2%
இம்ப்ரூவ்மெண்ட் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி ரிசல்ட் வந்துட்டு ஜனவரி 12 வந்துட்டு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜனவரி 12 தான் வந்துட்டு Q3 ரிசல்ட் அப்படிங்கிறது கம்பெனி சைட்லேருந்து வெளியே விட போகிறாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் பொறுத்தளவுக்கும் HCL சம்மந்தமாக நல்ல ஒரு நியூஸாக தான் இருக்குது. ஏன்னா இதை விட கொஞ்சம் கூடுதலாக குறைவாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்தாலே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு மற்ற ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கும்போது HCL கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்ததாக NHPC சம்மந்தமாக முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது 750 மெகாவாட் குப்பா பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் வந்துட்டு குஜராத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு MOU வந்துட்டு ஜனவரி 3 2024 வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைன் மூலமாக அந்த ப்ராஜெக்டை இவங்க கையில் வாங்கிட்டாங்க. ஸோ ஃபர்தராக வந்துட்டு அவங்க இந்த ப்ராசஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பக்கம் நடக்க போகிறதா தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிறது இன்னும் கிளியராக வெளியே வரல. இப்போதைக்கு இந்த தகவல் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது NHPC பொறுத்தளவுக்கும் ஒரு நல்ல ஒரு நியூஸாக தான் இருக்குது. ஸோ NHPC இது வந்துட்டு ஒரு PSU ஸ்டாக் தான். ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நம்ம அதிகமாக PSU ஸ்டாக்கில் நிறையா டெண்டர் எடுக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு குஜராத் ரிலேட்டடாக நிறையா டெண்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு கிடச்சிருக்கு. அதனாலேயே ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட கண்டினியூஸாக பல மாதங்களாக வந்துட்டு அந்த 50 EMA லைனை கிராஸ் ஆகி அந்த தொட்டுக்கிட்டே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு 50 EMA கிராஸ் பண்ணி ரொம்ப ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங் பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இவங்க ஒரு 500 கோடிக்கு வந்துட்டு NCDs வந்துட்டு இப்போ ரைஸ் பண்ண போகிறாங்க. NCD உங்களுக்கு தெரியும், நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 50,000 NCDக்கு ஒர்த்து வந்துட்டு ஃபேஸ் வேல்யூ 1 lakh அப்படின்னு வச்சு இவங்க ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் வந்துட்டு அலாட்மெண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். ஏன்னா அதனால தான் இந்த ஸ்டாக் நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 3.28% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ண போகிறதா வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது L&T ஃபினான்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஸ்டாக் வாங்கும்போது கிட்டத்தட்ட 80 ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்கினோம். இப்போ அதுலேருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு நான் எக்ஸிட் ஆகிற வாய்ப்பே கிடையாது. கண்டினியூ ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவோட தான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பொறுத்தவரைக்கும் நல்ல நியூஸ் தான். அகைன் வந்துட்டு ஸ்டாக்கில் சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக வந்துட்டு லூபின் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. நேற்று நைட்டே நம்ம டெலகிராமில் இதுக்கான அப்டேட் கிளியராக கொடுத்துருந்தோம். ஏன்னா லூபின் வந்துட்டு US FDA கிட்ட இருந்து ஒரு டயபெட்டிக் ட்ரக்கு வந்துட்டு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 2 டேப்லெட்டும் வந்துட்டு இனிமேல் ஃபார்மசியில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெத்தடில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 டேப்லெட்டுமே கிளைசிமிக் லெவலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, டைப் 2 டயபெட்டிஸ்க்காக. ஸோ இது வந்துட்டு இந்த லூபின் பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் கவனிப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் இன்ட்ராடே ட்ரேடுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஜூபிட்டர் வேகன் தரப்பில் ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது நம்ம கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூபிட்டர் வேகன் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் பிரேக் நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைமில் அதிகமாக இருக்குது. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஆர்டர் ஒர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 473 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் 679 ஓப்பன் மிலிட்ரி வேகன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்துட்டு இப்போதைக்கு ஜூபிட்டர் வேகன்ஸுக்கு கிடச்சிருக்கு. இது மூலமாக இந்த பிரேக் அவுட் நடத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. ஒருவேளை இந்த இடத்துல பிரேக் அவுட் நடத்துனாங்க அப்படின்னா சர்டன் பீரியடில் ஒரு 1 வீக் ஒரு 10 days ஹோல்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஸ்டாக்ல உருவாக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி இன்னொரு வேலை கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக தாம்பூர் சுகல் மில்ஸ்லேருந்து முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. இவங்க ஸ்டாக் பைபேக் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கோடி வேல்யூவில் வந்துட்டு இவங்க ஷேர் பைபேக் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட் வந்துட்டு ஜனவரி 17 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கும்போது ஒரு ட்ரெண்டில் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த ட்ரெண்டில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ட்ரெண்டில் அப்படிங்கிற பிரேக் பண்ணுவாங்க. நல்ல ஒரு அப்மூவ் கொடுக்கான வாய்ப்புகள் அப்படிங்க இருக்குது. ஏன்னா இந்த ஒரு டவுன் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு சின்ன நியூஸ் வந்துச்சு, எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது சர்க்கரை ஆலைகள் அப்படிங்கிற மாதிரி. அந்த நியூஸ்னால தான் வந்துட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் டவுன் அப்படிங்கிறது உண்டாச்சு. அகைன் வந்துட்டு இங்கேருந்து ஒரு ரைஸ் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், இதில் எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணுறேன்னு நம்புகிறேன். ஏதாச்சும் ஒரு சில கமெண்ட் மிஸ் ஆகிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா?